என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. இல்ல இல்ல ரியா பாப்பா, அழாத அழாத, ஒண்ணும் இல்ல அழாத, அப்பா இப்ப வந்துருவாரு. ஐயோ என்ன சக்தி இவ, என்ன சொன்னாலும் அழுகை நிறுத்த மாட்டேங்கிறாளே, அழுதுகிட்டே இருக்கா. ஏய் என்னடி அழுதுட்டே இருக்கான்னு ஏன்ட்ட சொல்ற? எப்படியாவது அழுகை நிறுத்து. நீ ஒரு அம்மா தானே, 2 குழந்தைய வளர்த்திருக்கல, இந்த புள்ளியோட அழுகை நிறுத்த கூட உனக்கு தெரியல? ஏ சக்தி, 2 குழந்தைய வளர்த்தா இவ எதுக்கு அழுகுறான்னு எனக்கு தெரியுமா? அவங்க குழந்தைய பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். மைனாவும் முகிலும் எதுக்கு அழுகுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ரியா எதுக்கு அழுகுறான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏ எல்லா குழந்தைங்க தானே, குழந்தைங்க பொதுவா எதுக்கு அழுகும்? பசிக்கு அழுகும், இல்ல வேற என்னத்துக்கு அழுகும்னு உனக்கு தெரியாதா? என்ன எதுன்னு பாருடி. ஐயோ சக்தி, நான் எல்லாமே பார்த்துட்டேன். அவளுக்கு பால் கொடுத்தேன், பால் கூட குடிச்சா. அதுக்கப்புறம் சூச்சு போயிட்டால, எல்லாமே பார்த்துட்டேன் சக்தி. ஆனா எதுவுமே இல்ல. நான் நினைக்கிறேன் அவளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு. ஏ தூங்க வந்து அப்ப தூங்க வை கையல், தூங்கிட்டனா சரியாயிடும். ஷமீர் வேற ஏதோ முக்கியமான கேஸ்னு போனா, அங்க இனி எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வேற சொன்னா. நீ பேசாம அவளை தூங்க வச்சிரு. ஐயோ அதுக்கு தானே சக்தி இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையில போட்டு ஆட்டி பார்த்துட்டேன், தொட்டில போட்டு ஆட்டி பார்த்துட்டேன், என்ன பண்ணாலும் அவ தூங்க மாட்டேங்கிறா. அப்புறம் ஷமீர் அண்ணா இவளை எப்படி தூங்க வைப்பாருன்னு தெரியலையே. ஏன்னா பொதுவா குழந்தைங்க எப்படி தூங்கி பழகுனாங்களோ அதே மாதிரி தூங்க வச்சாதான் தூங்குவாங்க. நம்ம வேற என்ன பண்ணாலும் அவங்க தூங்காம அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஐயோ அவன் எப்படி தூங்க வைப்பான்னு யாருக்கடி தெரியும்? என்ன பண்ணுவான்? தொட்டில போட்டு ஆட்டுவானா இருக்கும், இல்ல கையில வச்சு தட்டி தூங்க வைப்பானா இருக்கும். அவன் வேற என்ன பண்ண போறான்? அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாரு. ஐயோ அததானங்க நான் இவ்வளவு நேரமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ தூங்க மாட்டேங்கிறாளே. இப்ப அவ தூங்கலனா கூட பரவாயில்ல, அழுகை நிறுத்திட்டா போதும். ஏன்னா குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கா. அழுது அப்புறம் தொண்டை அடைக்க போகுது அவளுக்கு. எப்படியாவது அழுகையை மட்டும் நிறுத்தணும் சக்தி. ஐயோ என்னடி நீ 2 பிள்ளைய வளர்த்திருக்க, ஒரு குழந்தையோட அழுகையை நிறுத்த முடியலங்கிற? இங்க கூட குழந்தைய. ஆமா இவர் பெரிய இவரு குழந்தையோட அழுகை அப்படியே நிறுத்திடுவாரு. என்ன பண்றாரு நானும் பாக்குறேன். ஜிஜோ தங்கமயிலு எதுக்கு அழுகுறீங்க? அழாதீங்க செல்லம். செல்ல குட்டி இங்க பாருங்க, அழாம இருந்தீங்கன்னா அங்கிள் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். ஏய் என்னடி எதுக்கு இப்ப கேட்க பக்கம் இழிச்சுக்கிட்டு இருக்க? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்தரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. அடியே உன்னையும் நம்பி நீ குழந்தைய பாத்துக்குவேன்னு இந்த குழந்தை இங்க கூட்டிட்டு வந்த பத்தியா? என்ன சொல்லணும் டி? ஐயோ என்ன சக்தி நீங்க, நான் என்ன குழந்தையவே பாத்துக்காதவளா? முகிலையும் மைனாவையும் நான் தானே பாத்துக்கிட்டேன். ஆனா ரியாவை பத்தி எனக்கு என்னங்க தெரியும்? இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவளுக்கும் நம்மள தெரியாது, அதனாலதான் புது ஆளுங்கன்னு அழுதுகிட்டே இருக்கா. அடிக்கடி நம்ம கூட இருந்து பழக்கம் இருந்திருந்தா அவளும் கொஞ்சம் செட் ஆயிருந்திருப்பா. புது இடம், புது வீடு, புது ஆளுங்க. அப்புறம் எப்பவுமே அவ அப்பாவை மட்டும்தானே பாத்துட்டு இருந்திருக்கா. இப்ப அவரையும் காணோன்னு அவ ஏதோ பயந்து அழுதுகிட்டே இருக்கா. சரி கையில் இப்ப என்ன பண்ண முடியும்? ஷமீர் வர்றதுக்கு நேரம் ஆகும். அது வரைக்கும் இவளை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். ரியாவன் நம்ம நல்லா பாத்துக்குவோம் நம்பிதான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் வரும்போது இவ அழுகிறது இவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நினைப்பா நம்மளை பத்தி? சக்தி ஒரு குழந்தைய சமாளிக்கிறதுன்னு அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது. அவர் எப்படிதான் தனியா ரியாவை பாத்துக்கிறாரோ தெரியல. ஏன்னா என்னதான் அப்பா பாத்துக்கிட்டாலும் ஒரு அம்மா குழந்தைய பாத்துக்கிற மாதிரி வராதுங்க. ஐஷு தான் எங்க இருக்கா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. அவர் ஏங்க இன்னும் ரியாவை வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு? ரியாக்காகவாவது அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அட நீ வேற கையல், அவன் ஐஷுவை லவ் பண்ணதுக்கு ரியா இல்லனாலே அவன் ஐஷுவை மறந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பானாங்கிறது சந்தேகம் தான். இதுல வேற இப்ப ரியா வேற இருக்கா, அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பானா? அதெல்லாம் சான்ஸே இல்ல. ஐயோ ரியா இல்லன்னா கூட சரி, வேற கல்யாணம் பண்ணிக்காம அவர் அப்படியே ஐஷுவை நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா இப்ப ரியாக்காக தான் நான் சொல்றேன். ரியாவை பாத்துக்கணும்னா அவரை ஒரு ஆளை எப்படி முடியும்? இதுல வேற ஹாஸ்பிட்டல் வேலை, எப்ப போகணும் எப்ப வரணும்னு எதுவுமே தெரியாது. இனி ரியா வளர வளர அவளை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். தனியெல்லாம் அவரால் ரியாவை சமாளிக்க முடியாதுங்க. அவருக்காக இல்லைனாலும் ரியாவுக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காகவாவது அவர் வேற ஒரு
அதெல்லாம் அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லியாச்சு, அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். இப்போதைக்கு நீ ரியாவோட அழுகை நிறுத்துறியா என்ன? தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ சரி சரி இருங்க. ரியா குட்டி அழாதடா, இங்க பாரு இங்க பாரு. 1 hour later. அப்பாடா, சக்தி ஒரு வழியா ரியா தூங்கிட்டா. சரி கையல், அப்படியே அசையாம கொண்டு போய் படுக்க வச்சிரு, இல்லாட்டி எந்திரிச்சிட போறா. சரி சக்தி, ஆனா நல்லா தூங்கிட்டா. இப்ப எழுந்துக்க மாட்டா. அவர் வந்தாலும் சொல்லுங்க இப்பவே தூக்கிட்டு போவேனான்ட்டு. அப்புறம் தூக்குனா திரும்ப எந்திரிச்சிருவா. அதனால காலையில வேணா எடுத்துட்டு போட்டோம். சரி, அவன் எப்ப வருவான்னு தெரியல. அவன் வர்றக்கே காலையில ஆகிரும் நினைக்கிறேன். நான் அவன்கிட்ட சொல்றேன். சரி, நீ போய் அவளை படுக்க வைப்போம். சரிங்க. ரியா குட்டி செல்லம். செல்ல குட்டி, நேத்து நைட்டு அப்பா எல்லாமே தூங்கிட்டீங்களா? ஆமா ஆமா, நல்லா தூங்குனா. இவளை தூங்க வைக்கிறதுக்கு நானும் கையிலும் பட்ட பாடு எங்களுக்கு தாண்டா தெரியும். ஐயோ, என்னடா சக்தி சொல்ற? ரியா உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டாளா? டே, எங்களுக்கு தொல்லைன்னு சொல்ல வரலடா. ஆனா பாவம், அவ தூங்காம ரொம்ப நேரம் அழுதுகிட்டே தான் இருந்தா. கயலும் நானும் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தோம். கயல் கூட என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தா. அப்பவும் அவ தூங்கவே இல்லடா, அழுதுட்டே இருந்தா. ஐயோ சக்தி, அவ இவ்வளவு நாள் என்னை விட்டு இருந்ததே இல்ல. எப்பவும் என் கூட தான் தூங்குவா. நானும் எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் சரி, வேற டாக்டர் கிட்ட மாத்தி விட்டுட்டு ராத்திரி நான் எப்படியும் வந்துருவேன். ஆனா நேத்து அந்த சுரேந்தர் டாக்டர் வேற லீவுடா. எனக்கு வேற வழியே இல்ல. ஒரு முக்கியமான கேஸ் இருந்தே ஆகணும்னு ஆயிடுச்சு. அதனாலதான் இருக்க வேண்டியதா போச்சுடா. அதைத்தாண்டா நானும் சொல்றேன். எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா? ஹாஸ்பிட்டல் வேலைன்னா எப்ப போகணும் எப்ப வரணும்னே தெரியாது. நீ எப்பவுமே ரியாவை தனியா பாத்துக்க முடியுமா? நாங்கெல்லாம் கூட இருக்கோம், ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்குவோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக எத்தனை நாளைக்குடா இப்படி எங்க கிட்டயும் இல்ல வேற யாராவது வீட்டுல வேலைக்கு ஆள் வச்சும் நீ பாத்துக்குவ? இங்க பாருடா ஷமீர், என்னதான் ஒரு அப்பாவா நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாலும் சரி, பெண் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அம்மாவோட துணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஒரு டாக்டர், உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாருடா, உன்னால கடைசி வரைக்கும் ரியாவை தனியாவே பாத்துக்க முடியாது. ரியாவுக்கு அம்மாவுடைய பாசமும் அரவணைப்பும் கண்டிப்பா தேவை. இல்லாத ஐஷுவுக்காக இருக்கிற ரியாவோட வாழ்க்கையை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. கயல் என்ன சொன்னா தெரியுமா? ஐஷு தான் இல்லைன்னு ஆயிட்டா, ரியாவுக்காகவாவது அவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்லன்னு சொன்னான். சக்தி, இரு, ஐஷுவோட இடத்துல நீ வேற ஒரு பொண்ணை வச்சு பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உனக்காக பேசல, ரியாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணா ஒரு பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா ரியாவுக்கு ஒரு அம்மா கண்டிப்பா தேவைடா. உன் சந்தோஷம்தான் உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா ரியாவோட சந்தோஷத்துக்காகவாவது வேற ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாருடா. டேய், என்னடா பேசுற? இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினாலும் சரி, ரியாவுக்கு அம்மானாலும் சரி, அது ஐஷு மட்டும்தான். அவ இடத்துல வேற ஒருத்தைய என்னால கனவுல கூட வச்சு பார்க்க முடியாது. சர்ரா, அதான் எங்க இருக்கா என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அவ திரும்ப வருவான்னு எந்த நம்பிக்கையில தான் அவளுக்காக காத்துட்டு இருக்க? என் காதல் மேல இருக்கிற நம்பிக்கையில. இங்க பாருடா சக்தி, ஐஷு என்னை பிரிஞ்சு போகல, என்னை மறந்துதான் போயிருக்கா. என்னை பத்தின ஏதாவது ஒரு ஞாபகம் அவளுக்கு வந்தா கூட நிச்சயமா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவ என்னை தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியே நம்பிக்கிட்டு உட்காந்துடுறா. ஒன்னாலையும் அவளை தேடி கண்டுபிடிச்சு எல்லா உண்மையும் சொல்ல முடியாது. அவளுக்காக எப்பவாவது ஞாபகம் வந்து அவ உன்னை தேடி வந்தா தான் உண்டு. இதெல்லாம் எந்த ஜென்மத்துல நடக்கும் தாண்டா எனக்கு தெரியல. அவளா வருவான்னு இப்படி பச்சை புளியும் வச்சுக்கிட்டு காத்துட்டு நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். என்னமோ பண்ணு, நான் வரேன். காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவுகளாய் காத்திருப்பேன், கரைந்திடும் உன்னை காண்பேனே, கணமொன்றும் உன் நினைவலைகள் கரையும் நான் காத்திருப்பேன். ராமு, நீயும் நானும் ஆசைப்பட்ட மாதிரி என் பையன் ராகேஷுக்கும் உன் பொண்ணு ஐஷுவுக்கும் நல்லபடியா நிச்சயம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானடா? பின்ன சந்தோஷம் இல்லாம இருக்குமாடா? சின்ன வயசுல இருந்து நண்பர்களா இருந்த நாம இப்ப சம்பந்திகள் ஆயிட்டோம்.
நிச்சயம் முடிஞ்ச கையோட ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். டேய் ராமு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சாலும் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ரெடியா தான்டா இருக்கேன். டாடி இல்லடா ராகேஷ், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. டேய் ராமு, டாக்டர் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது அவனோட ஆம்பிஷன். டாடி நான் மட்டும் இல்ல, ஐஷுவும் டாக்டர் ஆகணும். நாங்க ரெண்டு பேருமே டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணம் நடக்கணும். சரிடா ராகேஷ், அதுக்கு தானே ரெண்டு பேரும் ஒட்டுக்கா மெடிக்கல் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இயர், இன்னொரு 4 வருஷம் முடிஞ்சா ரெண்டு பேரும் டாக்டர் தானே, அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்குவோம். டே ராமு, இவங்க டாக்டர் ஆகிற வரைக்கும் 4 வருஷம் கல்யாணத்தை தள்ளி போடுறதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? இதுல வருத்தப்பட என்னடா இருக்கு? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவங்க படிச்சு டாக்டர் ஆனா என்ன, டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. உன் பையனுக்கு என் பொண்ணு தான், என் பொண்ணுக்கு உன் பையன் தாங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். நான் கேட்டனேன்றதுக்காக இப்போ உடனே என்கேஜ்மெண்ட்டையே நடத்தி வச்சுட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? டி ராமு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானடா. இன்னும் 4 வருஷங்கிறது இதான்றதுக்குள்ள ஓடிரும். இந்த என்கேஜ்மெண்ட்டையே நான் எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு நினைச்சு தெரியுமாடா? அப்புறம் ராகேஷ் தான் சொன்னான், வேணாம்பா என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு உடனே கல்யாணம் பண்றதா இருந்தா பரவாயில்ல, ஆனா 4 வருஷம் கேப் விட போறோம், அது பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது தோணும், அதனால வேண்டாம், என்கேஜ்மெண்ட் சிம்பிளா வீட்லயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். அதனாலதான் இப்ப இவ்வளவு சிம்பிளா பண்ணிருக்கேன். ஆனா கல்யாணம் அப்படி கிடையாதுடா. ரெண்டு பேருமே 4 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் ஆயிடுவாங்க. 2 டாக்டருடைய கல்யாணம் எவ்வளவு கிராண்டா பண்ணுவேன் தெரியுமா? நீ பார்க்க தானே போற. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? என் பொண்ணு ஐஷுவை உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. நாங்க மட்டும் என்னடா, ஐஷு மாதிரி ஒரு பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர்றதுக்கு நாங்களும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். டாடி எவ்வளவு நேரம் இப்படி நின்று பேசிக்கிட்டே இருக்க போறீங்க? டேய் ராகேஷ், நீ என்ன சொல்ல வரேன்றது புரியுதுடா. டேய் ராமு, வாடா நம்மள அந்த பக்கம் போய் பேசலாம். அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது தனியா பேசிக்கிட்டு இருக்கட்டும். சரி சரி அண்ணா அண்ணி, அவங்க 2 பேரும் பேசட்டும், நீங்க வாங்க நம்ம சாப்பிடலாம். ஐஷு, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன்? ஏய், என்ன ஏன்னு கேக்குற? உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏ ஐஷு, எனக்கு உனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன் அப்பாவும் என் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருக்கோம். அப்போலேருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, ட்ரீம் கேர்ள் எல்லாமே நீ தான். சின்ன வயசுலேருந்தே என்னோட இந்த ஆசையை உன்கிட்ட சொல்லணும்னு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனால் உன்கிட்ட என் லவ்வை சொல்லி நீ எங்கே ஏற்றுக்காமல் போயிடுவியோன்னு எனக்கு ஒரு பக்கம் பயம். அதனால தான் வீட்டில் இந்த விஷயத்த சொன்னேன். அப்பா உடனே உங்கள் அப்பா கிட்ட பேசி நமக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் எனக்கு இப்போவும் ஒரு சந்தேகம். வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா, இல்லை உனக்கும் என்ன பிடிக்கும்ல? இங்க பாருங்க ராகேஷ், எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே என்னோட அம்மா அப்பா மட்டும்தான். இத்தனை வருஷம் என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச அவங்களுக்கு தெரியும் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. இத்தனை வருஷம் எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்தா நல்லது, இந்த துணி போட்டா நல்லா இருக்கும்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தவங்களுக்கு இதுக்கு மேல என் வாழ்க்கையில எனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணுங்கிறத கூடவா அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாது. அதனால எனக்குன்னு அவங்க பார்த்து செலக்ட் பண்ண ஆள் கண்டிப்பா என் வாழ்க்கைக்கு பொருத்தமானவரை தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன். அவங்க யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு நான் நிச்சயமா சம்மதிச்சிருப்பேன். என்ன இஷ்யூ? அப்போ அம்மா அப்பா சொன்னாங்கன்றதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா? உனக்கே என் மேலே விருப்பம் எதுவும் இல்லை? இங்க பாருங்க ராகேஷ், ஒருத்தரை விரும்புறதுக்கும் ஒருத்தரை வெறுக்கிறதுக்கும் நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசு வச்சா பிடிக்காத ஒருத்தரை விரும்பவும் முடியும், பிடிச்ச ஒருத்தரை வெறுக்கவும் முடியும். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எல்லாமாவும் நீங்க தான் இருக்க போறீங்க. அப்புறம் உங்க மேல விருப்பம் வராம எப்படி? ஓகே ஐஷு, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு. இந்த 4 வருஷம் நம்ம ஒன்றா தான் மெடிக்கல் படிக்க போகிறோம். இந்த 4 வருஷம் கேப் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம மெடிக்கல் முடிச்சு எப்படி ஒரு நல்ல டாக்டர்ஸ் ஆவோமோ அதே மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் ஆவோன்னு நம்புகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.